ஹாய் வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி டோனட் கடையில் செய்கிற மாதிரி சூப்பரான டோனட் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னாக்கா 3 கப்பு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். கப்பு வந்து 250 கிராம். ஸோ டோட்டல் மைதா மாவு வந்து 750 கிராமுக்கு நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கிறேன். 240 ml பால், 40 கிராமு சீனி, 100 கிராமு வெண்ணெய் அதோ பட்டரு 100 கிராம், 8 கிராமு உப்பு, அதாவது அரை டீஸ்பூனுக்கு உப்பு, அதே மாதிரி 8 கிராமுக்கு வெனிலா பவுடர். உங்களுக்கு வெனிலா எசன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூனுக்கு நீங்கள் வெனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். 10 கிராம் வந்து ஈஸ்ட்டு, ட்ரை ஈஸ்ட்டு ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து பேக்கிங் பவுட்ரு போடக்கூடாது, ஈஸ்ட்டு போட்டிருக்கேன். ஏன்னா ஈஸ்ட்டு வந்து தான் வந்து உங்களுக்கு வந்து பன்னு செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உதவும். ஸோ வந்து ஈஸ்ட் வந்து 10 கிராமு. எனக்கு வந்து 5 கிராம் பேக்கெட் இருக்குது, அதனால் 2 பேக்கெட் நான் வந்து 10 கிராமுக்கு போட்டுக்கிறேன். 2 முட்டை. நீங்கள் இந்த மாதிரி பீட்ரு இருந்ததுனாக்கா நீங்கள் வந்து பீட்ரு போட்டு அடிச்சுக்கலாம். அப்படி இல்லைனா வீட்டில் வந்து மாவு பிணையிற மிஷின் இருந்தால் கூட நீங்கள் மாவு பிணையிற மிஷின் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கையால் பிணையிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கையாலையும் பிணைஞ்சிக்கலாம். நீங்கள் வந்து பிணைய உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பயப்பட தேவையில்லை. பிணைய நல்ல ஒரு 10-15 நிமிஷம் கையால் பிணையிற மாதிரி இருந்ததுன்னா பிணைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொலப்பு இல்லாமல் இந்த மாதிரி ஆகிடும். அதை வந்து நம்ம எதில் வந்து மாவு பிணைஞ்சோமோ அதே சட்டிலேயே வச்சு மூடி வச்சிடலாம். நான் ஒரு நாள், அதாவது நைட்டு செஞ்சு காலையில் எடுக்கும்போது எனக்கு வந்து இந்த அளவுக்கு எந்த சட்டியில் பண்ணணும்னோ அதே அளவுக்கு நல்லா ஃபுல்லாக வந்து எனக்கு வந்து உப்பி இருக்குது. இந்த மாதிரி உப்பி இருக்கணும். அதுவும் நல்ல ஈஸ்ட் வந்து நல்ல ஈஸ்ட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. சில ஈஸ்ட் வந்து ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு 8 மணி நேரம் ஊற வச்ச ஈஸ்ட் மாதிரி நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஈஸ்ட்டு சரி வராது. நல்ல குவாலிட்டியான ஈஸ்ட் வாங்கிக்கோங்க. இந்த ஈஸ்ட் இது மாதிரி நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுட்டு நான் ரொம்ப பிணையில் சும்மா வந்து அது மேலே வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி நான் வந்து லைட்டாக பிணைஞ்சிட்டு நல்லா இந்த மாதிரி வளர்த்திக்கலாம். வளர்த்தும் இது நம்ம டோனட் எப்படி இருக்கும்னு தெரியும். கொஞ்சம் திக்காக இருக்கும். நல்லா தட்டையாக வளர்த்தாமல் இந்த மாதிரி ஒரு mm அந்த மாதிரி திக்னஸ்க்கு நம்ம வளர்த்தி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட்டரு வந்து ரவுண்ட் கட்டரு வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது மூடி, ஒரு திட்டமான அளவுக்கு ஏதாவது மூடி இருந்தால் கூட நீங்கள் அந்த மூடியை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நடுவில் ஹோல் வேறு போடணும். அதுக்கு சின்னதாக ஏதாவது இந்த மாதிரி நிறைய கேப்ஸ் இருக்கும் வீட்டில், அந்த மாதிரி கேப்பை எடுத்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இருக்கிற கொஞ்சம் மாவு இந்த மாதிரி எடுத்து வச்சோன்னே மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவையும் இந்த மாதிரி பனைஞ்சு வளர்த்திட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து நடுவுலையும் ஹோல் பண்ணணும். போட்டு அந்த ஹோல் அந்த இருக்கிற அந்த குட்டியாக இருக்கல அதை வேணாலும் நம்ம வந்து தூக்கிப்பட தேவையில்லை. அது கூட நம்ம வந்து பொரிச்சு சீனி தொட்டு அது மாதிரி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஈஸி அண்ட் சிம்பிளான ரெசிபி. நீங்கள் வந்து முட்டை வேணாலும், உங்களுக்கு வேணால் முட்டை வந்து பிடிக்கல அப்படின்னாலும் நீங்கள் ஒரு முட்டை போட்டுக்கோங்க. இல்லை முட்டையே போடாமல் செஞ்சால் ஒரு மாதிரியே ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு முட்டையாவது போட்டுக்கோங்க, பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ வந்து எண்ணெய் வந்து சிம்மில் வச்சு தான் நம்ம வந்து பொரிக்க போகிறோம். ஸோ எண்ணெய் வந்து இதுக்கு வந்து சூடாகவே வைக்கக்கூடாது, சிம்மில் வச்சே தான் பொரிக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவு எல்லாமே வேவும். நான் அந்த குட்டியாக இருந்த 2 பால்ஸையும் போட்டு வேக வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து நல்ல மேலே வர டைமில் நம்ம வச்சு அந்த டோனட்டை போட்டுடலாம். என்னோடய இந்த ஃபஸ்ட்டு டோனட் வந்து நல்லா கொஞ்சம் மொத்தமாகவே இருக்குது. ஆனால் வந்து இதை விட ரொம்ப வந்து எதுக்கு இந்த மொத்தமானது நான் போடுறேன்னாக்கா இது வந்து உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான். இது வந்து ரொம்ப பெருசு, மீன்ஸ் நல்ல மொத்தமாக உள்ளது. இதை விட நல்ல தட்டையாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் டோனட் நல்லாயிருக்கும். ஸோ இது போட்டாச்சு. பொரிஞ்சவனே அடுத்த 2 வந்து மீதி இருக்கிறதையும் நான் பொரித்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் டோனட். உங்களுக்கு வந்து ரொம்ப புளிச்ச வாசனையும் இருக்காது. கடையில் எப்படி சாப்பிட்றீங்களோ அதே மாதிரியே இருக்கும். இதுக்கு வந்து ஐசிங் சுகரு, மேலே கோட்டிங்கு, இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரிங்கிள், அந்த கேக்குக்கு போடுற மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கண்டென்ஸ் மில்க் வச்சு கூட நம்ம டெக்கரேட் பண்ணலாம். கண்டென்ஸ் மில்க் இருந்ததுனாக்கா லைட்டாக அந்த ப்ரெட்டில் மேலே வந்து ஒரு ஸ்பூனை வச்சு தடவி விட்டுட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ், அதாவது கலராக ரொம்ப டிசைனில் ஹார்ட்டு, ஸ்டாரு, நீட்டாக இல்லை வந்து பால்ஸ் மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் நிறைய வந்து கிடைக்கிது கேக் செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா. அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் எடுத்து கூட நீங்கள் வந்து அந்த கண்டென்ஸ் மில்க் மேலே தூவி விட்டிங்கனாக்கா அப்படியே அது வந்து பிடிச்ச மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா கூட நீங்கள் வந்து ஐசிங் சுகர் வச்சு நீங்கள் வந்து க்ரீம் மாதிரி பண்ணி அதை போட்டு அதுக்கு மேலே கூட நீங்கள்
டெக்கரேட் பண்ணி நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை வெறுமனையே சுகரை மட்டும், சீனி மட்டும், ஐசிங் சுகர், அதாவது பொடுசாக, அதாவது பொடி சீனி இருக்கு இல்லையா, அது மேலே கூட நீங்கள் ப்ரெட்டை வந்து சூடாக இருக்கும் போது போட்டு பரட்டி விட்டு வச்சிங்கனாக்கா அது அப்படியே பிடிச்சிக்கும். இன்னொன்று என்னன்னாக்கா, நீங்கள் வந்து வெறும் சீனியை வந்து நீங்கள் வந்து சூடாக இருக்கும் போதே பரட்டி விட்டு வச்சா கூட நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை வந்து பொரித்து எடுத்துகிட்டேன். ஸோ உங்கள்கிட்ட காட்டணுங்கிறதுக்காக ஒரு 4 பீஸ் வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரியே பாருங்கள், ஐசிங் சுகர், சீனியை வந்து நான் சூடாக இருக்க மாரி 2 பக்கமாக டிப் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னொரு இதில் வந்து கண்டன்ஸ் மில்கை வச்சு ஸ்ப்ரிங்கிள்ஸ் மேலே வச்சுருக்கேன். ஸோ அப்படியே வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த ப்ரெட்டு வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்களேன். இதை சாஃப்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் நான். இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருந்தது, சாப்பிட்றதுக்கும் புளிச்ச ஸ்மெல் எதுவுமே இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இன்னும் வீடியோஸ் வருது, பார்த்தா என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.